ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் இப்போ எல்லாருமே கொஞ்சம் மோஸ்ட்லியாக சிம்பிளாக இருக்கிற டிசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. அந்த டிசைனை நம்ம எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைன் தான், ஈஸியாகவும் வேலை முடியும். அதோடு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் இந்த டிசைன் வந்து நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. இப்போ ஸ்லீவ் வந்து இது எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹைட் இருந்தாலும் பரவாயில்ல, ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. கீழேருந்து 2.5 இன்ச்சில் வந்து கேப் விட்டு இது மாதிரி டாட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது சென்டரில் நம்ம இது மாதிரி 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து எல்போ ஸ்லீவுங்கிறனால நான் வந்து 6 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் அதில் நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்குது பார்த்திங்கன்னா பார்டர் ஒட்டி இருக்க டாட்லேருந்து இப்போ நம்ம மார்க் பண்ண டாட்டுக்கு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம சென்டரில் 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம போட்ட லைன்லேருந்து மேலேயும் கீழேயும் நம்ம வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனை வச்சு தான் நம்ம மற்ற எல்லா லைனையும் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ரெண்டரை இன்ச்சு தான் வைக்கணுமா அப்படின்னா அந்த கேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சாலும் 2.25 2 வேணால் வைக்கலாம். ஆனால் அதுவே ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை விட அப்புறம் கேப் அதிகமாக வச்சிங்கனாலும் ரொம்ப கேப் ஆன மாதிரி ஆயிடும், லைன்ஸ் அதிகமாக வராது. 2.5ங்கிறது நம்மளுக்கு மீடியமாக கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வந்து டிசைன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னுமே வந்து மார்க்கிங் கம்மி பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு கேப்பு விட்டோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் 2 கூட நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். இது மாதிரி 2 சைடும் நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்லீவில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் அழகாக இருக்கும். இது எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருந்த லைனில் தான் எடுத்திருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா நம்ம வி ஷேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அது கீழே பார்டர் ஒட்டி இருக்குது இல்லைங்களா, அதனால். அதுக்கடுத்து இது மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு சீக்வென்ஸு, ஒரு சுகர் பீடு, ஒரு 3 mm ரவுண்ட் பீடு, என்ன ஜரியோ அந்த கலரை நீங்கள் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒன்று, இப்போ 3 இதாக வந்துடும் இல்லைங்களா. சீக்வென்ஸு, சுகர் பீடு, 3 mm ரவுண்ட் பீடு. அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா 4 mm ரவுண்ட் பீடு நான் வைக்கிறேன். உங்களுக்கு சென்டரில் பீட்ஸ் வேண்டாம், ஸ்கொயர் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் வந்து வச்சுக்கலாம், ஃபிட்டிங் ஸ்டோன்னு சொல்லவில்லையா, அதுவும் கூட வச்சுக்கலாம். அது வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல கேப் விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோன் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இவங்க வந்து ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் இவங்களுக்கு வந்து 4 mm ரவுண்ட் பீடு வந்து சென்டரில் வச்சுருக்கேன். இந்த 3 லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பக்கம் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சின்ன புட்டாவாங்க கூட நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் அதை பார்த்திங்கன்னா இப்போ லைனில் நம்ம போடும்போது இது ஒரு டிசைனாகவே நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. இப்போ அவ்வளோதான். இந்த ஒரு குட்டி மோட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடும் வி ஷேப்பில் வச்சுட்டு சென்டரில் நம்ம பீடு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஓட்டுறதுக்காக கேப் விட்டுருக்கேன். நடுவில் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். 2 சைடும் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டோனோட இன்னொரு சைடும் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளார் மாதிரியே நம்மளுக்கு அழகாக இருக்குங்க. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஷார்ட் ஸ்லீவில் வந்து ஒர்க் பண்ணுது. ஷார்ட் ஸ்லீவுங்கும் போது சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வி ஷேப் எடுத்துக்கோங்க. இதே டிசைனை நான் பார்த்திங்கன்னா 1 வீக்குள்ளேயே 3 பேருக்கு போட்டுட்டேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பீச் கலர் மாதிரி, அதுக்கப்புறம் முதல்ல பண்ணது ஒரு வயலட் கலர் ப்ளவுஸில். அவ்வளோதான். அந்த டிசைன் ரொம்பவே ஈஸியான டிசைன் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா
இந்த சென்டர் கிளிப் ஸ்டோனுக்கு பார்த்தீங்களா, 2 கிளிப் ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து நீங்கள் வந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த ஃப்ளாரோட 1/2 இன்ச் போயிடும். நடுவில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்கும். அந்த 2 இன்ச் கேப்புக்குள்ளே இது மாதிரி கொடி போட்டுக்கோங்க. வெறும் சுகர் பீட் டிசைன் தான். அதுக்கப்புறம் இந்த லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கிளிட்டராக இருக்கட்டும்னு கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து முதலே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க, இது எப்படி போடணும் அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் மட்டும் போட்டிருக்க மாட்டோம், இதில் வந்து ஃப்ளார் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு கேப் சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து அந்த முன்னால் போட்டிருக்க ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸில் போட்டிருப்பேன், ஒரு கொடி மட்டும் போட்டிருப்பேன். அந்த டிசைனை நீங்கள் வந்து பார்த்துட்டு, இல்லை நீங்கள் ஃப்ளார் மட்டும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட் டிசைன் இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா. நீங்களும் நிறைய கஸ்டமருக்கு நீங்கள் சிம்பிள் டிசைனே இது மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணி போடலாம். இது ஸ்லீவ் பார்டரு, நீங்கள் இன்னும் ஸ்லீவ் போடும்போது ஆப்போசிட்டாக போடணும், மறந்துடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா சாரியோட கலரை ப்ளவுஸில் கொண்டு வரணும் அப்படின்னா, சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம போனதில் வந்து பீட்ஸ் வச்சு போட்டிருந்தோம். இதில் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துருக்கோம் சாரீ கலரில். இது மாதிரி சேம் டிசைன் தான், ஆனால் வந்து அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய மாறுங்க. உங்களுக்கு வந்து 2-3 ஐடியாவில் கொடுத்துருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு எது உங்களுக்கு ஓகேவாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மார்க்கிங் அதுக்கு முந்தின வீடியோஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஒரே மெத்தடில் 3 டிசைன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சேம் டிசைனில் எப்படி போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த குட்டி குட்டி மோட்டிவ் வச்சு போடுற டிசைன் லைனில் ஃபார்ம் பண்ணு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்தின வீடியோஸில் போட்டிருக்க ஒரு டிசைனை திருப்பி எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் அப்படின்னு 2 டிசைன் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.